ஐ ஆம் அ கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக சொல்லலாம். இது ஒரு 100% ஒரு பெர்மனண்ட் ஜாப் தான். அக்னிபீத் மாதிரி 4 வருஷம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ரேலி எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கொச்சின்ங்கிற கேரளாவில் நடக்க போகுது. பெர்மனன்ட் ஜாப் தான். கிட்டத்தட்ட நீங்கள் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். 57 வயசு வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஜாப்புக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. இது யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அப்ளைலாம் கிடையாது. ஓப்பன் ரேலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்ல மறந்துட்டேன். ஓப்பன் ரேலி தான். நேரடியாக போய் நீங்கள் ரேலி அட்டன் பண்ணலாம். ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் எல்லாமே 100% முடிச்சுட்டு உங்களுக்கு மே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் போக போகிறீங்க, ஒரு செலெக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஆல் ஓவராக உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கல்வி தகுதி வேணும்ல. அது பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் படிச்சிருக்கணும். அல்லது பிஎஸ்சி ஃபார்மசி, அதாவது டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ரேலி என்றைக்கு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரேலி 29 ஜனவரி 2025, அதாவது இந்த மாதம் நமக்கான தமிழ்நாட்டுக்கான ரேலி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதிலேயே 2 விதமான போஸ்டிங் இருக்குது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிஎஸ்சி ஃபார்மசி படித்தவங்களுக்கு 2 சான்ஸ் மாதிரியும் இருக்குது. 12th என்ன குரூப் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேலி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுக்கான ரேலி டேட் 29 to 6 பிப்ரவரி வரை நடக்க போகுது. எந்த இடத்துல அப்படின்னு மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான். குரூப் பை நான் டெக்னிக்கல் அப்படிங்கிற கேட்டகரியில் எடுக்கிறாங்க. இந்தியன் மேல் கேண்டிடேட் யார் வேணாலும் இதை போகலாம். எங்கே நடக்குது அப்படின்னு மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடு மகாராஜா காலேஜ் கிரவுண்டில் தான் நடக்குது. இது பிடி உஷா கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எர்ணாகுளம் கொச்சின் கேரளா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த செலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி இந்தியன் மேல் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன ஸ்டேட் அப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, லட்சத்தீவு இதெல்லாம் நடக்க போகுது. குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகாராஜா காலேஜ் கிரவுண்ட், பிடி உஷா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு எர்ணாகுளம் கொச்சின் கேரளா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டேட்டை பொறுத்தளவில் இதில் மென்ஷன் கிளியராக சொல்லியிருக்காங்க. 29 to 30 இந்த 2 தேதிகளில் நடக்க போகுது. அவங்க 23ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணிடணும். குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் நீங்கள் 12th முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான இதை நீ கம்ப்ளீட் பண்ணால் இதுக்கான தகுதியை நீங்கள் அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஆல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்டு கர்நாடகா இந்த 2 ஸ்டேட்டையும் சேர்த்த எல்லா ஸ்டேட்டில் உள்ள டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரிப்போர்ட்டிங் 1ஆம் தேதி நீங்கள் பண்ணணும். குரூப் ஒய் போஸ்டிங் தான். இதுக்கு 12th ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாம், ஆப்டிடியூட், மெடிக்கல் அப்பாயின்மெண்ட். ஆல் ஸ்டேட் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரியில் பாண்டிச்சேரி அண்ட் லட்சத்தீவு இது 2 கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4-5 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணிடணும் அவங்க. குரூப் ஒய் அதுக்கப்புறம் மெடிக்கல் அசிஸ்டன்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபார் கேண்டிடேட் ஹோல்டு டிப்ளமோ அண்டு பிஎஸ்சி ஃபார்மசி படிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கான இது தான். இது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ரிட்டன் டெஸ்ட், ஆல்ரெடி மெடிக்கல் அப்பாயின்மெண்ட். ஆல் ஸ்டேட் மெடிக்கல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் எல்லா ஸ்டேட்டையும் சேர்ந்த பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ ஹோல்டர் இருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு சில பேருக்கு 2 வாய்ப்பு மாதிரி கூட இது அமையலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் முடிச்சிருக்கீங்க அந்த குரூப்பில் அப்படின்னா இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மணிக்கு அந்த டேட்டில் ரிப்போர்ட்டிங் டேட் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே 6 மணிக்கு நீங்கள் என்ட்ரன்ஸில் அசம்பிள் ஆயிடணும். அவங்களுக்கு ரெவன்யூ ஆஃப் த 10 மணிக்கு கட் ஆஃப் டைம் 29 ஜனவரி ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க. 21 1ஆம் தேதி, அப்புறம் 4ஆம் தேதி ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்து
சொல்லியிருக்காங்க. நீ 6 மணிக்கு வந்து கேட்டியல்ல பண்ணால் உங்களுக்கு வந்து 10 மணிக்கு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எலிஜிபிள் கிரிட்டீரியான்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கிரிட்டீரியா பொறுத்தளவில் மேரேஜ் டெஸ்ட் ஸ்டேட்டஸ் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஜூலை 2004 டு 3 ஜூலை 2008 இதுக்குள்ளே இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடில் வந்து டிப்ளமோ ஹோல்டரு ஃபார்மசி இருப்பீங்களா அவங்களுக்கு வந்து 3 ஜூலை 2001 டு 2006 வரை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளைனா ஓப்பன் ரயிலி தான், அதை தான் வந்து அப்ளைன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டேட்டுக்குள்ளே இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை. எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கணும், கல்வி தகுதி அதை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து ஈக்குவல் டு எஜுகேஷன் வந்து படிச்சிருக்கலாம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத், இங்கிலீஷு, செகண்ட் குரூப், ஃபஸ்ட்டு குரூப்பு, செகண்ட் குரூப் பியூர் சயின்ஸ். மேக்ஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அதனால் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பயோமேக்ஸும் செகண்ட் குரூப்பில் வந்து பியூர் சயின்ஸ் இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க. 50% மார்க் வந்து ஆல் ஓவராக எடுக்கணும் மினிமம். இங்கிலீஷ்லேயும் பர்டிகுலராக 50% எடுக்கணும். சப்போஸ் இந்த இதில் நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2 இயர்ஸ் ஒகேஷனல் குரூப் 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஒகேஷனல் குரூப் பிடிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து ஃபிசிக்ஸு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷு இதெல்லாம் நீங்கள் வந்து சப்ஜெக்டை எடுத்து 50% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்டர்மீடியட்னா அதான் வந்து மீனிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஎஸ்சி ஃபார்மசி படித்தவங்களுக்கு என்ன இதுன்னா நீங்கள் வந்து இன்டர்மீடியட் ஈக்குவேட்டன்னு சொல்லிட்டாங்க. ஃபிசிக்ஸு, இப்போ கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷு அதில் எடுத்து 50% மார்க் எடுத்துருக்கணும் மினிமம் இங்கிலீஷில். அதில் எடுத்து பர்டிகுலராக வந்து டிப்ளமா அண்ட் ஃபார்மசி பிஎஸ்சி ஃபார்மசியில் இருக்குல்ல அதில் வந்து 50% மார்க் நீங்கள் வந்து வேலிடாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ஃபார்மசி அந்த கவுன்சிலில் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியன் பிசியில் வந்து டைம் ஆஃப் என்ரோல்மெண்ட் அப்போ ரிஜிஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஜுகேஷன் போர்ட் ஆஃப் 12th. ஏன்னா காலேஜ் முடிச்சவங்க மேக்ஸிமம் வந்து 12th முடிச்சுட்டு தான் முடிச்சிருப்பீங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்ட்ரா வந்து அப்படி டெசிமலில் வந்து சொல்லியிருக்காங்க, இவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, 50% கரெக்டாக ரவுண்ட் ஆஃபாக இருக்கணும்னு வந்து சொல்லிட்டாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. டொமசியல் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா மகாராஜா பர்டிகுலராக இந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காண்டி கெசட்டட் ஆஃபீஸரில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் வந்து உங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைனில் தான் இது வேணால் அப்ளை பண்ணால் டொமசியல் சர்டிஃபிகேட் வந்து 1 வீக்கில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். 6 மந்த் வேலிடிட்டியில் இருக்கணும். சப்போஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 6 மந்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி புதுசாக ஒன்று அப்ளை பண்ணால் கூட ஒரு 1 வீக்கில் வந்து கிடச்சிரும். அதை பற்றி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ஓப்பன் ட்ரையல்னால 1 வீக்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிடும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அப்புறம் மேண்டேட்டரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்தவரை ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜெஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 77 இருக்கணும் செகண்ட் ப்ளஸ் அப்படின்னு. ஹேரிங் வந்து கேட்கும் திறன் வந்து நார்மலாக இருந்தால் போதும். 6 மீட்டரில் வந்து டிஸ்டன்ஸில் இருந்தால் போதும். டென்டல் பாயிண்ட் வந்து 14 இருக்கணும். மொத்தம் வந்து ஒரு இதுக்கு வந்து 16 இருக்கும். அதில் 2 பாயிண்ட் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜென்ரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நார்மலான ஒரு இதில் ஃபிட்னஸில் இருக்கணும். எல்லாம் நார்மலான எல்லாம் மெடிக்கல் அப்பியரன்ஸ் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்க. விஷுவல்ஸ் வந்து ஹைட் அண்ட் விஷுவல்ஸில் வந்து மெடிக்கல் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து 152 சென்டிமீட்டர்ஸ் இருந்தாலே போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெடிக்கல் அசிஸ்டன்ஸும் ஃபார்மசிஸ்டிக் இருக்கும். அப்புறம் விஷுவல்ஸில் வந்து 6/36 இன்ச்சஸ் கரப்டடில் வந்து 6/6 அதாவது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்க்ளூட் ஆஃப் த அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டூ பாடியெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரைட்டிங் அண்ட் மெட்டீரியல் டாக்குமெண்ட்ஸில் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபோட்டோ காப்பிலாம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 செட்டாவது எடுத்துகிட்டு போய் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் என்சி சர்டிஃபிகேட் கொண்டு என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. டொமஸ்டியல் சர்டிஃபிகேட் ஏன்னா ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ணுறதுனால அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லது, அதனால தான் சொல்கிறேன். ஃபோட்டோ காப்பி எல்லாம் 10th 12th மார்க் ஷீட்டு 10th வந்து கம்பல்சரி எடுத்தோன்னா செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து நீங்கள் அங்கே வந்து போட்டுங்க. ஒகேஷனல் குரூப்பாக இருக்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பென்சில், எரேசரு, ஷார்ப்னர் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஆர்மிக்கு வந்து நீங்கள் 1 மந்த் எஃபர்ட் போட்டால் போதும். ஆனால் ஏர்ஃபோர்ஸில் வந்து சேரணும்னா நீங்கள் வந்து 2-3 மடங்கு எஃபோர்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இங்கிலீஷ் நாலேஜ் ஓரளவு நார்மலாக இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். அதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சு இது வந்து போய்க்குங்க. டாக்குமெண்ட்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. என்ஓசி எதுவும் கவர்மெண்ட்டில் எதுவும் இருந்தால் என்ஓசி வாங்கிட்டு ஆல்ரெடி எதில் இருக்கீங்க சர்வீஸில் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது டொமஸ்டியில் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் யார் இருக்காங்களா அவங்கள ஒரு ஃபார்மெட் வந்து வாங்கிட்டு போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
என்சிசி சர்டிஃபிகேட் எதுவும் வச்சிருந்தாலும் அதையும் வந்து எடுத்துகிட்டு போய்ங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டேர்ம்ஸ் அண்ட் மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேபிள் த ரெஸ்பெக்ட் கேண்டிடேட் போத் ஆஃப் எபோவ் பிலோ 18 இயர்ஸ் ஓல்டு 18 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து இதை வந்து கோஆர்டினேட்டர் வந்து சைன் வந்து வாங்கிட்டு போய்க்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி 20 வருஷம் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண இனிஷியல் பீரியட் இல்லை, அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் கூட 57 வயசு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. மேரிட் ஸ்டேட்டஸ் பார்த்தா உங்களோட ட்ரைனிங் பற்றியும் உங்களுக்கு மேரிட் நாட் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்டை பொறுத்தளவு உங்களோட ட்ரைனிங்கில் வந்து 14,600 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் ட்ரைனிங்கில் வந்து சேர்த்து வந்து மிலிட்ரி எம்எஸ்எஸ் சேர்த்து 29,900 பெர் மந்த்து. என்னுடைய வந்து அலவன்ஸ்லாம் சேர்த்து வரும். அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஒரு 40 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அதர் அலவன்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து காம்போசிட் பர்சனல் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லீவு, ரேஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும் மெடிக்கல் அலவன்ஸ் நிறையா எக்ஸ்பெக்டான அலவன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூடிய நிறைய அலவன்ஸ் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணலாம். ஏன்னா வந்து இது பர்மனெண்ட் ஜாப்னால அக்னிபாத் ஸ்கீம்னு வந்து நீங்கள் வந்து பயப்பட தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹையர் குவாலிஃபிகேஷன் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பீக்கில் வந்து இது இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா அப்படி சிடிஸ் கேண்டீன் இருக்குது. உங்களுக்கு 16 டேஸ் வந்து ஆனுவல் லீவ் இருக்குது. அப்புறம் 13 டேஸ் வந்து கேஷுவல் லீவ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் லிவிங் சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்துருக்கு 62.5 லட்சம். அதாவது ப்ரீமியம் வந்து 3,200 கட்டினா போதும் மாதத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க சைடு வந்து இது பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பேசிக்காக மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடு. அதுக்கப்புறம் வந்து யார் அவர் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒகேஷனல் வந்து எலிஜிபிள் சர்டிஃபிகேட் உங்களுடைய சர்டிஃபிகேட் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வேலையை வந்துட்டு உங்களோட 12th மார்க் ஷீட்டு, ஃபார்மசி அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு செல்ஃப் அட்டஸ்டேஷன் ஒரிஜினல் ஃபோட்டோ காப்பி எல்லாம் வந்து செக் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் எக்ஸாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து 7 நிமிஷம் 1500 மீட்டர் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். யாருன்னா 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 21 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா 7 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சரியாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து கேண்டிடேட் வில் பி வந்து கம்ப்ளீட் 10 ஸ்குவாட்டப்ஸ் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் 10 செட்டப்ஸு 10 புஷ்அப்ஸு, அதுக்கப்புறம் 10 செட்டப்ஸு 20 ஸ்குவாட்டப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நோட்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராக் பேண்டு இல்லை ஷார்ட்ஸ் ஏதாவது ஒன்று ஓடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷூ எடுத்துகிட்டு போயிருங்க. ஷூ எடுக்காமல் வெறுங்காலில் ஓடலாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்னும் இப்போ இருந்து கூட நீங்கள் ஓட ஆரம்பித்தா இதை வந்து ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஷார்ட்டான கேரக்டர் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த புஷ்அப்ஸ்லாம் ஈஸியாக எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை நீங்கள் முடித்தோடனே ஆன் ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து எதுனா சொல்லுவாங்க அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நான் வந்து இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. OMR சீட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் நீங்கள் வந்து டூரேஷன் டெஸ்ட் ஆஃப் த வந்து 45 மினிட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து காம்படிஷன் ஆஃப் த இங்கிலீஷ் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து 12th சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து ரா கொஸ்டின்ஸ் அதாவது வந்து அது ஒரு 30 சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் வந்து ஒரு 50 கொஸ்டின் 45 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டான 1 மார்க்கு, அட்டன் பண்ணலாம் 0, தப்பானா 0 நெகட்டிவ் மார்க். அதை கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் 2ல் வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சோம். அது வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் அந்த மிலிட்ரி இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் அல்லது வந்து எந்த மாதிரி உங்களை தனித்தனியாக கேட்கலாம் ஒரு குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி தான் வைப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் கிளியர் பண்ணோடனே மெடிக்கலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்கன்னா ஆன் ஸ்பாட்லேயே வந்து மெடிக்கல் டெஸ்ட்டையும் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மெடிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க மந்த் ஆஃப் த பிப்ரவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெடிக்கலி அடாப்டட் டெஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து மெடிக்கலி வந்து எக்ஸாம் வந்து மந்த் ஆஃப் த பிப்ரவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த் ஆஃப் த பிப்ரவரி அப்படின்னு தெரியல. 6th ஏர்ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதமே வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எல்லாம் இருக்குது. இசிஜி அதுக்கப்புறம் வந்து ரேடியோகிராஃபிக் டெஸ்ட் வந்து வந்து ஜஸ்ட் ஸ்கேன் எடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துப்பாங்க. ஃபிட்னஸ் ஆகிட்டீங்க சப்போஸ் நீங்கள் அப்பீல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் மெடிக்கலுக்கு வந்து அப்பீல் பண்ணால் ஒரு 40 ரூபா டெபாசிட் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை இது பண்ணி நீங்கள் வேணால் அப்பீல் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பெங்களூர் போயிட்டு அந்த இதில் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இது பண்ணி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அங்கேயே வந்து பார்த்துட்டு என்ன ஃபிட் பண்ணி டெர்மினேட் போட்டாங்கன்னா அது வந்து தான் ஃபைனல் டிசிஷனாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதற்கான ட்ராவல் அலவன்ஸ் டிஏ எதுவுமே வந்து வழங்கப்படாது அப்படின்னு வந்து
சொல்லியிருக்காங்க. அப்பீல் பண்ணியிருக்கீங்க மெடிக்கலுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கான இது பண்ணக்கூடிய அந்த ஓன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வரணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதற்கான ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணால் 14ஆம் தேதி 14 இயர் செலெக்ஷன் சென்டர் கொச்சின் கேரளாவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து www.airmanselection. அந்த வெப்சைட்லேயும் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போவே இது பண்ணிங்கன்னா கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 30 மே 2025 அன்றைக்கி வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இயர்லி வந்து உங்கள் லைஃப் வந்து செட்டில் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. முடிஞ்சளவு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலை வாய்ப்பு நிறைய சேனல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இருந்தாலுமே பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா நல்லா வந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களுடைய நாலேஜ் ஸ்கில் அண்டை வந்து நல்லா இது பண்ணுங்கள். ஒரு ப்ரிப்பரேஷனாக வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்வியூ வந்து அட்மிட் டெஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பர்டிகுலரான இது நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டா பேச தெரிஞ்சுன்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி கேட்பாங்க. நம்மளுடைய வார பற்றி கேட்கலாம். அப்புறம் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சமாளிக்க தெரியும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப். ஏர்ஃபோர்ஸ், நேவி ஆர்மியில் கூட நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு வந்து ஒரு ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் இருப்பீங்க. அதுங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா வந்து ஜென்ரலான ஒரு இது நார்மலான ஒரு ரேலி. அதனால தான் வந்து இவ்வளோ பர்ட்டிகுலராக வந்து சொல்கிறேன். அக்னிபாத் ஸ்கீம் மாதிரி 4 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அக்னிபாத் ஸ்கீமே வந்து ஆல்ரெடி 1, 2ன்னு 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஏர்மேன்கிற ஒரு கேட்டகரியில் வரனால நல்ல ஒரு இதுதான். பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.